மெய் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் காலேஜோட நல்லா சேர்ந்து இணைந்து சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த சித்தா படத்துக்கான சிறந்த வில்லனுக்கான விருது எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுவும் இந்த பார்த்திபன் சார் கையால் நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப கண்ணு எனக்கு ஒரு மாதிரி கலங்குது சார். எனக்கு முடியல. ரொம்ப வசந்த பாலன் சார்லாம் வந்திருக்காரு. ரொம்ப எனக்கு சந்தோஷம். பாக்கியம் சங்கர் சார், வெங்கட் சார், கிருமி படங்களும் ஒர்க் பண்ண நிறைய கிடா, இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கூழாங்கல் சார் எல்லாம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம். ஸோ மேடம் அம்மு ரொம்ப நன்றி. ஸோ இந்த படம் வந்து வாய்ப்பு வந்து எனக்கு எஸ்சி அருண்குமார் சார் மேடம் டைரக்டர். ஸோ இட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் சித்தார்த் சார் வந்து தயாரிப்பாளரும் ஹீரோவும் இருந்து எனக்கு ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. டைரக்டர் சொல்லும்போது, தர்ஷன் உங்கள் உருவம், உங்கள் வாக்கு, உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக ஷூட் ஆகும், நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் வந்து என்ன சார் இப்படி கேட்குறாரு, ஒரு காமெடியில் எதுனா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணோன்னே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ என்னென்ன இது காமெடி இந்த மாதிரி இப்போ தான் வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது. ஒரு டைரக்டர் இப்படி எதிர்பார்க்குறாரு ஒரு ஃபீலோட. நம்மளை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒரு டைரக்டர்ஸ் வந்து. நம்மளை பார்க்குறது வந்து பெரிய விஷயம். ஸோ கேட்குறேன், நம்ம தைரியமாக பண்ணுவோம் இந்த கேரக்டரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். தர்ஷன் இது வக்கரமாகவும் அந்த மாதிரிலாம் இருக்காது, நல்லா ஒரு இயல்பாக இருக்கும், நம்ம அழகாக பண்ணுவோம் நல்லா. அதே மாதிரி மேடம் டைரக்டர் சொன்ன மாதிரி அழகாக என்னை பண்ணி கொடுத்தாரு. எந்த ஒரு வக்கரமும் இல்லாமல், அந்த குழந்தை லைட்டாக டச் கூட பண்ணாமல் சூப்பராக அருமையாக பண்ணிட்டாரு. ஸோ இந்த தருணத்தில் எஸ்சி அருண்குமார் சாருக்கும் டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம். எல்லாருக்கும் நான் நன்றி. இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே நன்றி. இந்த விருது கொடுத்ததுக்கும் நன்றி. கூழாங்கல் எடுத்து ஒரு 2019 எடுத்த படம் 2024 அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்கிதுன்னா அது பெரிய திருப்தி தானே. இப்போ இவ்வளோ வருஷம் வந்து அந்த படத்தை பற்றின டாக் இருக்கிறது, அந்த படத்தை பற்றின தாக்கம் இருக்கிறது. அந்த படத்தை பற்றி மெயினாக இங்கேருந்து கொண்டு போனதில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் பர்டிகுலர் வசந்த பாலன் சார், அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எழுதின முகநூல் பதிவு இன்னும் என்னோடய மொபைலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் சார், ராமண்ணன், வெற்றிமாறன் சார், எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனோட நீச்சில் இதுவும் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெய் இன்டர்நேஷ்னல் வந்து தமிழில் சிறந்து இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம், மகிழ்ச்சி. ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன். நிறைய நல்ல படங்கள் கூழாங்கல்லேருந்து எடுத்துக்கிட்டால் நிறைய டெக்னீஷியன், ப்ளூ ஸ்டார்லேருந்து, பாக்கியம் சங்கர்லேருந்து சொல்லிட்டே போகலாம். ஸோ ப்ளூ ஸ்டாரோடைய சினிமாட்டோகிராஃப் ரொம்ப பிடிக்கும், பாக்கியம் சங்கருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். நான் நேசித்த யாத்திசை ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு நான் போன வருஷம் என்னெல்லாம் நல்லா இருக்குது, நியூவாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும். அதுக்கெலாம் வந்து மெய் இன்டர்நேஷ்னல் விருது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருதுங்கிறது எப்படி சொல்லலாம்னா வந்து அது உங்களுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி. அதுதான் உங்கள் மொத்த லைஃப் ஜேர்னிக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு படத்துக்கு விருது கிடைக்கும், ஒரு படத்துக்கு விருது கிடைக்காது. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. ஆனால் இந்த விருது தான் உங்களுக்கு ஒரு ஃபியூவல், லைஃப்பில் ஒரு பெரிய அங்கீகாரம். ஸோ அது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வெயில் படத்தில் வந்து ஒரு 26 விருதுகள் கிடச்சி, நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு. இந்த 26 விருதுகள் தான் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் ஃபியூவலாக அது மாறுது. ஸோ இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிற, அடுத்தடுத்த படங்கள் பண்ணுற ஒரு மொமெண்டத்தை நோக்கி நகர்ற ஒரு முக்கியமான விஷயமாக அது மாறுது. ஸோ விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை நடத்துகிற மெய் இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.